ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோம். இந்த சேனலை பார்த்து பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும் நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃபைன். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் வந்து கரண்டா வந்து ஓவரால் செல்லிங் ஜோன்ல தான் இருக்கு. இப்போ நீங்க நிஃப்டி வந்து நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னன்னா எக்ஸாக்டா நமக்கு கரண்ட் சப்போர்ட் ஏரியா ஜோன்ல இருக்கு. இப்ப நீங்க பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தாலுமே எக்ஸாக்ட் சப்போர்ட் ஏரியால இருக்கு. நிஃப்டி பார்த்தாலுமே எக்ஸாக்ட் சப்போர்ட் ஏரியால இருக்கு. இப்போ இங்க இருந்து ரிவர்சல் ஆகுமானா, ஏன்னா ஓவரால் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். என்னன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கரண்ட் ட்ரெண்ட் பாருங்களேன், லைக் இந்த ஹைல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு ப்ரீவியஸோட ஹை எங்கேயுமே பிரேக் அவுட் கொடுத்துருக்காது. நீங்க டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா நியூஸ் பேஸ் பண்ணி நமக்கு நெகட்டிவ் நியூஸ் தான் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா எந்த ஒரு ஹையுமே நமக்கு பிரேக் அவுட்டே கொடுத்துருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் சொல்லுவாங்க. லைக் இதோட ட்ரெண்ட் பாருங்களேன். இப்ப நிஃப்டி மெயினா நம்ம நிஃப்டியோட ட்ரெண்ட் தான் முக்கியம். லைக் ட்ரெண்ட் பாருங்க, ஒரு ஹையை கூட நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டே கொடுத்துருக்காது. அப்ப என்னன்னா இந்த லோவை கட் ஆயிடுச்சு, திருப்பி நமக்கு லோ வரதா பாசிபிள் இருக்கு மார்க்கெட்ல. ஓகே, ஆனா இது நமக்கு எக்ஸாக்டா எப்ப சொல்ல முடியுமானா அந்த ஜோனை நம்ம நாளைக்கு மார்க்கெட் வந்து கட் ஆகணும். ஓகே, இது வந்து நம்ம பார்த்திருப்போம். இது வந்து நிஃப்டி கான்செப்ட். ஓகே, அண்ட் பேங்க் நிஃப்டியோட கான்செப்ட் பார்த்துலாம். நான் அனலைசிஸ் பண்றது எல்லாமே இண்டெக்ஸ் சார்ட்ல தான் அனலைசிஸ் பண்றேன். கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்ல சொல்லியிருப்பேன், அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் சொல்றேன் பாருங்க. இப்போ பேங்க் நிஃப்டி இன்கேஸ் இந்த 55,582 ஜோனை கட் ஆகுதுன்னா ஹியூஜ் ஃபால் நடக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். நாளைக்கான அனலைசிஸ் லெவலையும் சொல்றேன், கிளியரா நோட் பண்ணுங்க. அண்ட் எல்லாமே லைக் ஒரு நோட்ஸா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பனாதான் அவங்க வந்து ஒரு லெவல்ஸ் தான் இப்படிதான் ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஓப்பனா சொல்ல போனோம்னா ட்ரேடிங்ல பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே 80% வந்து கேம்லிங்கா தான் பண்ணிட்டு இருக்கோம். கால் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்றது, புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் போறது கிடையாது. டெக்னிக்கல் எங்க வந்து ரிவர்சல் ஆகும், எங்க சப்போர்ட் எடுக்கும், எது ரெசிஸ்டன்ட் எதுவுமே தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சொல்றத வச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லெவல்ஸ் ரியாக்ட் ஆகுது, ஆனா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலன்னு கேட்டுறீங்க. அது போக போக உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். தெரியாதவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இங்க சப்போர்ட் ஏரியா, இங்க ரெசிஸ்டன்ட், இதுதான் சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் நிறைய பேர் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் உங்களோட குரூப்ல நீங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் வச்சிருந்தாலும் இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பாக்குறவங்க ஜஸ்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எப்படி லெவல்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது, ரெகுலரா என்ன பண்றீங்க, ப்ராஃபிட் பண்றீங்கன்னா, ஓவர் ட்ரேட் மெயினானது ஓவர் ட்ரேட் இதுங்க எல்லாருமே பண்றீங்க. அந்த ஓவர் ட்ரேடிங்கை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். இப்போ இப்போ நிறைய பேர் எனக்கு கோர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் என்னன்னா, ப்ரோ ட்ரேட் பண்றோம், ஓகே, ஓவர் ட்ரேட் பண்ணாதான் நான் லாஸ் பண்றேன், ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணும்போது நான் மந்த் எண்ட்ல வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு ஓப்பனா ஃபீட்பேக்கே கொடுத்துருக்காங்க. மேபி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஓவர் ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் மந்த் எண்ட்ல வந்து லாஸ்ல இருப்பீங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணாலே போதும், லாஸ் கண்டிப்பா லாஸ்ல இருக்க மாட்டீங்க, அதுக்கு கேரண்டியா சொல்லலாம். ஓகே, ஓவர் ட்ரேட் பண்ணாதான் நம்ம மந்த் எண்ட்ல லாஸ்ல இருப்போம். ஓவர் ட்ரேட் பண்ணாம இது இன்னில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எதுவுமே எடுக்காதீங்க. ஒன் டே ஒன் ட்ரேட் எடுத்து பாருங்களேன். உங்களுக்கே அந்த எமோஷன்ஸ் டெவலப் ஆகும், சைக்காலஜி டெவலப் ஆகும், அந்த மார்க்கெட்டோட ப்ரெஷர்ல இருந்து வெளியே வருவீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான், அது ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, லாஸ் இருந்தாலும் சரி, அதை பண்ணிட்டு இந்த மந்த் எண்ட்ல எனக்கு ரிசல்ட் கொடுங்க. ஓகேங்களா, அண்ட் யாரெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க, பார்க்கலாம் யாரெல்லாம் எவ்வளவு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஓகேங்களா ஃபைன். அண்ட் நாளைக்கு என்ன லெவல்ஸ்னா சிம்பிள். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இந்த 55,582 ஜோனை நமக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுது. இந்த பாயிண்ட் நாளைக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து 54,591 வரைக்குமே சாலிடா ஃபாலோ ஆகும். இப்ப ப்ரோ இந்த சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கிங்கன்னா இது வந்து செகண்டரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், பிரைமரி கிடையாது. இப்ப நமக்கு பிரைமரி எதுனா இந்த 55,582 ஜோன் தான் நமக்கு பிரைமரி. அகைன் பாத்தீங்கன்னா இந்த 55,591, இந்த 54,591 ஜோன் தான் பிரைமரி. இது சின்ன இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் என்னவா ரியாக்ட் ஆகுனா இங்க வந்து லோல ஃபால் ஆயிட்டு அகைன் திருப்பி பவுன்ஸ் பேக் எடுத்து திருப்பி ஃபால் ஆகும். இந்த லைன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இது இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நியூட்ரலா தான் இருக்கு, பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. கிஃப்ட் நிஃப்டி நியூட்ரலா இருக்கு. அண்ட் ஒரு நிமிஷம் இருங்க, நான் மணி கண்ட்ரோல் ஷோ பண்ண காப்பிரைட் வருமான்னு தெரியல. சரி, ஓகே, நான் ஷோ பண்றேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துச்சுன்னா அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிடுறேன். திருப்பி நான் மணி கண்ட்ரோல் இல்லாம நான் வீடியோ போடுறேன். மணி கண்ட்ரோலோட யூஎஸ் மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா பெருசா நெகட்டிவ் கிடையாது. இப்போதைக்கு 24,636ல இருக்கு. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 24,636 அப்படின்னா இது நம்ம க்ளோசிங் எங்க கொடுத்துருக்கு? கரெக்டா தான் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. ஓகே, பெரிய ஃபால் இல்ல, நியூட்ரல் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வரைக்குமே நியூட்ரல் தான் இருக்கு. மேபி நாளைக்கு ஓப்பன் ஆனா தெரியும் நமக்கு மார்க்கெட். நாளைக்கு டெலகிராம்ல கொடுக்குறேன் இது நமக்கு எப்படி ஓப்பன் ஆகுது. டெலகிராம் லிங்க் என்னோட இன்ஸ்டா பயோல இருக்கு, இல்ல டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல எல்லா அப்டேட்ஸும் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல கமெண்ட் பண்ணுங்க, டெலகிராம் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்க லிங்க் அனுப்பிச்சிடுறேன். ஓகேங்களா, ஃபைன். இப்போ பேங்க் நிஃப்டி பாத்துட்டோம், அந்த லெவல்ஸை பாத்துரும். அப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து பையிங் போகிறதுக்கு சான்ஸே இல்லையானா இருக்கு. இப்போ நாளைக்கு இந்த ஜோன் சொல்லியிருக்கோம் பாத்தீங்கன்னா 55,882 ஓகேங்களா, 55,882 ஓகேங்களா, 582 55,582 இந்த ஜோனை உடைக்கல, இங்கவே கன்சால்டேஷன் ரொம்ப நேரம் எடுக்குது, 1 hour எடுக்குதுன்னா இங்க வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் எடுத்து இந்த 55,994 வரைக்குமே மார்க்கெட் இங்க வந்துடும் நமக்கு. ஓகேங்களா, இந்த ஜோன் வரைக்குமே வந்துடும். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour நமக்கு இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த 55,582ன்றது நமக்கு நாளைக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்க வந்து மார்க்கெட் நமக்கு ஃபால் ஆகும். ஓகே, அப்புறம் இங்க நம்ம ஃபால் ஆகுதுன்னா நீங்க லோ டு ஹை எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னா, லோல இருந்து ஹை வரைக்கும் ஈஸியா நமக்கு 400 to 430 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா நமக்கு கேப்சர் பண்ணிடலாம் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மார்க்கெட். ஓகேங்களா, புரியுதுங்களா? லைக் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த லோ பிரேக் அவுட் ஆகணும், ரீடெஸ்ட் எடுத்தா நம்ம ட்ரேட் கன்சிடர் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க, ப்ரோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா ரீடெஸ்ட் கொடுக்காம ட்ரேட் போகுதுன்னா அதுல தான் டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ரிஸ்க் நான் கரெக்டா டிசிப்ளினா வச்சுப்பேன். என்னோட மேக்ஸிமம் லாஸே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் தான் லாஸ். இதுக்கு மேல போச்சுன்னா, ஏன்னா நான் வந்து அந்த ரீடெஸ்ட் நான் டிசிப்ளினா ஃபாலோ பண்றதுக்கு நான் டைரக்டா பிரேக் அவுட் கொடுத்தாலும் எடுத்துருவேன், சம்டைம் ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுவேன். இது டிசிப்ளின் ஃபாலோ பண்ணேன் நான் ஓப்பனா சொல்ல போனா. ஆனா லாஸ் கரெக்டா நான் மெயின்டைன் பண்றேன். என்னதான் ட்ரேட் எடுத்தாலும் எனக்கு வந்து 6,000 இருந்து அதிகபட்சம், ஏன்னா இப்ப நான் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அப்ப நான் மினிமம் வந்து 6,500 இருந்து 7,000 ருபீஸ் வரைக்கும் நான் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ராஃபிட்னா 10,000ல இருந்து நான் 15,000 வரைக்கும் ப்ராஃபிட் புஷ் பண்ணும். அதான் என்னோட லிமிட் ஒரு நாளைக்கு. இதுக்கு மேல நான் எவ்வளவு ப்ராஃபிட் வந்தாலும் நான் வந்து அது டிபெண்ட்ஸ் மார்க்கெட். லாஸ் வந்து நான் கண்டிப்பா அவ்வளவுதான் வச்சிருப்போம். ஓகேங்களா, சிம்பிள். நல்லா நோட் பண்ணிக்கோ, நாளைக்கான லெவல்ஸ் இதான். இந்த 55,582 ஜோன் நியூட்ரல் ஜோன். நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும், பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இல்ல இங்க இருந்து மார்க்கெட் நமக்கு நல்லா ஸ்லோவா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு பாத்தீங்களா, இந்த கான்செப்ட் இது நமக்கு உடைக்குது. 1 செகண்ட். ஓகே, இந்த ஜோன் நமக்கு பிரேக் அவுட் ஆகுனா நமக்கு இங்க இருந்து லோ வரைக்கும் இந்த ஹை வரைக்கும் போயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாங்கா கால் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இல்லைன்னா அந்த லோ கட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் எடுக்கிட்ட மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகும். ஓகேங்களா, சிம்பிள், இதுதான் கான்செப்ட். ப்ரோ இப்போ இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த லோ வரைக்கும் ஈஸியா வந்துடும். ஆனா ஒரே நாள்ல வருமானு கிடையாது. மேபி ஒரு 1 வீக் டைம் எடுக்கலாம், இல்ல 3 days டைம் எடுக்கலாம். அது நம்மளால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஆனா இந்த லோ பிரேக் அவுட் ஆகுதுன்னா 55,591 வரைக்குமே ஈஸியா வர பாசிபிள் இருக்கு. இது எல்லாமே என்னோட அனாலிசிஸ் தான். ஓகேங்களா, நான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில பண்ணி வச்சிருக்க அனாலிசிஸ். உங்களோட அனாலிசிஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த டே வரைக்கும் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்திருப்போம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்து டீட்டெயிலா சொல்லுங்க ப்ரோ, நீங்க ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருங்க, மத்தவங்களுக்குலாம் புரியும், நான் பிகினரா இருக்கேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நான் ஸ்லோவா சொல்றேன். ஓகே, ஃபைன். இப்போ நிஃப்டில ஒரு விஷயம் நீங்க இது இன்னைக்கு புதுசா லேர்ன் பண்ணிப்பீங்க. ப்ரோ இப்போ நிஃப்டில செல்லிங் போலாமானா, இப்ப இதுல பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இந்த ஜோன்ல என்ன நடந்திருக்கு? இங்க இருந்து பையிங் பிரஷர், இங்கே பையிங் பிரஷர், இங்கே பையிங் பிரஷர், எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா செல்லிங்ல க்ளோஸே வைக்கல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு செல்லிங்ல ரெட் கலர் கேண்டில் இப்படி க்ளோஸ் வைக்குது, இங்க வைக்குதுன்னா ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர் மார்க்கெட்ல கிரியேட் ஆகும். இப்ப இங்க வைக்குதுன்னா இப்ப நியூட்ரல் ஜோன், இப்போ இந்த இடத்துல இருந்து நியூட்ரல் ஜோன் எதை எடுத்துக்கலாம்னா எல்லா பாயிண்ட்ஸும் கனெக்ட் ஆகுறதா நமக்கு நியூட்ரல் ஜோன் சொல்லுவோம். அப்ப எது நியூட்ரல் ஜோன்னா இந்த 24,522 தான் நமக்கு நியூட்ரல் ஜோன். ஓகே, நியூட்ரல் ஜோன்னா ஒண்ணு இல்லை, எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு ஒரே லைன்ல கனெக்ட் ஆகுற மாதிரி. இதை கொஞ்சம் நம்ம லோ கூட பண்ணிக்கலாம். எக்ஸாக்டா பண்ணா இதுதான் நியூட்ரல் ஜோன் வச்சுக்கலாம். ஓகேங்களா, 18 அப்படியே ஒரு 10ல இருந்து 20 பாயிண்ட்ஸ் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எக்ஸாக்டா அப்படியே ரிவர்சல் ஆகுமானா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நல்லா கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் சிம்பிள் கான்செப்ட் தான். நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா இந்த லெவல் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு, மேபி இங்க இருந்து டச் பண்ணி ரிவர்சல் ஆகலாம். ஆனா இங்க வந்து நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்
ஏன்னா போன வீடியோல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. டபுள் லைன் சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டில பாத்தீங்கன்னா நான் 2 லெவல்ல சொல்லியிருப்பேன். பேங்க் நிஃப்டில என்ன லெவல்னா, ஒன்னு மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் இந்த ரிவர்சல் ஆகும். இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த பாயிண்ட் இந்த ரிவர்சல் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இந்த 55,994ல எடுக்கிறீங்கன்னா ரிஸ்க், 55,990ல எடுக்கிறீங்கன்னா சேஃப்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து டச் பண்ணி ஹியூஜ் ஃபால் கொடுத்துருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அது ஃப்ரைடேல மேபி நீங்க ஃப்ரைடே வீடியோல பார்க்கலன்னா ஒரு வாட்டி ஃப்ரைடே வீடியோ பாருங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பிஃபோரே நம்ம லெவல்ஸை கொடுத்துறோம். ஓகே, லெவல்ஸை கொடுத்துறோம். அப்ப என்னன்னா இங்க இங்க ரியாக்ட் ஆகும், இல்ல இங்க ரியாக்ட் ஆகும். 2 லெவல் கொடுத்திருந்தா எக்ஸாக்டா ரியாக்ட் ஆச்சு. அதே போலதான் இப்போ சேம் கான்செப்ட் நிஃப்டியும். இப்போ நீங்க நிஃப்டில எடுக்கிறீங்கன்னா லைக் இங்கவே போறீங்க, மார்க்கெட் வந்து நாளைக்கு நமக்கு கன்சல்டேஷன் ரிஜெக்ஷன் ஜோன் கொடுக்குது, இங்க ரிஜெக்ஷன் ஜோன் கொடுக்குதுன்னா இங்கவே ட்ரேட் எடுத்துக்கோங்க. இல்ல இங்க கொடுக்கலன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கும். 24,728ல ரிஜெக்ஷன் கொடுக்கும். இங்க இருந்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஓகே, அது ஓகே ப்ரோ. இப்போ நம்ம மார்க்கெட்ல செல்லிங் வந்து எது கீழே போச்சுன்னா செல்லிங் போகலன்னா இந்த ஜோனை உடைக்கணும். இந்த ஜோனை பாத்துக்கோங்க. லைக் நீங்களும் இந்த வீடியோவை லைக் பாஸ் பண்ணி ஜோன் எந்த அளவுக்கு நான் ஜோனை சொல்லிடுறேன். 24,534. ஓகே, டாப் ஜோன். பாட்டம் ஜோன் பாத்தீங்கன்னா 24,483 வந்து பாட்டம் ஜோன். இதுதான் இந்த ஜோனுக்குள்ள ரியாக்ட் ஆச்சுன்னா எந்த ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குது, செல்லிங்ல கொடுக்குதுன்னா 24,518 இருந்து 500 வரைக்கும். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச்ல ஒரு 10ல இருந்து 15 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல மூவ் ஆகலாம். அது நீங்க கேர்ஃபுல்லா லைவ் மார்க்கெட்ல பார்த்தா தெரியும். இங்க வந்து நமக்கு ரிவர்சல் ஆகும். ஓகே, ஒண்ணு இங்க இருந்து ரிவர்சல் ஆகுதுன்னு பாருங்க. இங்க எடுலனா நீங்க சேஃபா போனோம்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப இங்க இருந்து ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரிஸ்க். ஏன்னா இங்க சப்போர்ட் இருக்கு. நீங்க ஸ்கேல்பிங் போறீங்கன்னா இங்க ஹைல எடுத்து இங்க லோல க்ளோஸ் பண்ணிக்கலாம் ட்ரேட். இல்ல ப்ரோ நான் சேஃபான ட்ரேட் தான் போவோம் அப்படின்னா இந்த பேட்டர்ன் இப்போ கால் ஆப்ஷன்ல புஷ் பண்ணலாமான்னா மேக்ஸிமம் கால் ஆப்ஷன்ல போகாதீங்க. ஏன்னா நமக்கு நிறைய நமக்கு நிறைய ரிஜெக்ஷன் ஜோன் தான் கால் ஆப்ஷன்ல இருக்கு. எங்க போனாலும் மார்க்கெட் வந்து டச் பண்ணி ஓஐ டேட்டாவோட மிக்ஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா லாஸ்ட் நிறைய வீடியோஸ்ல ஓஐ டேட்டா சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நிறைய லெவல்ஸ் நமக்கு டேட்டா வைஸ்ல பாத்தீங்கன்னா சைட் வேஸ்ல இருக்க மாதிரி தான் வியூ இருக்கு. ஓகேங்களா, ஆனா அது கரெக்டா லைவ் மார்க்கெட்ல பார்த்தா தான் ஓஐ டேட்டாவோட லெவல்ஸ் புரியும். அதையும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ணிக்கலாம், பிரச்சனை நான் சொல்றேன். இப்ப நமக்கு டைரக்டா அந்த இடத்துல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்கணும். 24,518. ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா. இங்க வந்து நம்ம லாங் ரிவர்சல். இப்ப நிஃப்டியுமே இப்போ சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ணிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் தான், மெயின் கிடையாது, பிரைமரி கிடையாது. பிரைமரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,518 தான் பிரைமரி. அதே போல 24,157 தான் நமக்கு பிரைமரி. இது எல்லாமே செகண்டரி ஜோன். இப்போ இது ரியாக்ட் ஆகுமானா லைக் கன்சல்டேஷன் எடுக்கும். கன்சல்டேஷன் திருப்பி ரிவர்சல் அகைன் ஃபால் ஆகும். இது நமக்கு ஒரு ஷார்ட். இப்போ ட்ரெண்ட் நீங்க பாத்திருப்பீங்க, டவுன் ட்ரெண்ட். இப்போ ஒரு லோ வருது, ஹை போகுது, லோ வருதுன்னா இந்த ட்ரெண்ட் என்னன்னா இந்த ரிவர்சலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரிவர்சல் அகைன் மார்க்கெட் நீங்க டச் பண்ணி திருப்பி ஃபால். இதுக்குதான் இந்த செகண்டரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோ. ட்ரெண்ட் லைக் ரிவர்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொடுக்கும். ஓகே, இதான் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. நிஃப்டியுமே வியூ நல்லா தான் இருக்கு, பேங்க் நிஃப்டியுமே வியூ நல்லா தான் இருக்கு. 2 லெவல்ஸும் நான் லைவ் ஏன்னா இப்ப இருக்கிற லெவல்ஸ் ஓகே. லைவ் மார்க்கெட்ல மேபி நம்ம கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுதுன்னா அந்த லெவல்ஸ் மெம்பர்ஷிப்ல கொடுக்குறோம். யாரா இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். என்ன டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணாங்க, தெரியாம நிறைய பேர் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. லெவல்ஸ் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுப்பீங்க, எமோஷன்ஸ் அதிகமா அஃபெக்ட் ஆகாது. ஓகே, லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் வந்து உங்க சைட்ல இருந்து ஒரு 10 to 15 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட்டா இருக்கும். இந்த வீடியோக்கு அதே போல ஒரு 150 லைக் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.